சரி, இத நம்ம கொஞ்சம் ஆழமா அலச ஆரம்பிக்கலாம். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கையில ஒரு பயங்கரமான வலி இருக்கு. ம். உடனே ஹாஸ்பிடல் போறீங்க, எக்ஸ்ரே எடுக்கறாங்க. அந்த படத்துல ஒரு தெளிவான வெள்ளைக்கோடு தெரிஞ்சா, இதோ இங்க தான் எலும்பு உடைஞ்சிருக்குன்னு டாக்டர் ரொம்ப ஈஸியா சொல்லிடுவார். ஆமா. அது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். உடைந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது உடனே தெரிஞ்சிடும். கரெக்ட். ஆனா அந்த எக்ஸ்ரே மிஷினே பழுதாகி உங்களுக்கு ஒரு இருண்ட குழப்பமான படத்தை காட்டுனா எப்படி இருக்கும்? என்ன நோய், எங்க பிரச்சனைன்னு யாருக்குமே தெரியாம போயிடும். ஒரு பெரிய குழப்பம் வந்துரும். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம பார்க்க போற களமும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. வெளியில இருந்து பார்க்கும்போது பிரிட்டன் ஒரு ரொம்ப ஸ்திரமான நாடா தெரியலாம். கண்டிப்பா. பல பேரோட பார்வை அப்படிதான் இருக்கு. ஆனா கார்டியன் நாளிதழோட சமீபத்திய தரவுகள், பொருளாதார ரிப்போர்ட்டுகள் இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது உள்ளே பல விஷயங்கள் பயங்கரமா கொதிச்சிட்டு இருக்குன்னு அப்பட்டமா புரியுது. ஆமாங்க. அந்த கொதிப்பு தான் இப்போ பல வடிவங்கள்ல வெளியில வந்துட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு நாம பிரிட்டனோட அந்த தற்போதைய நிலையத்தான் ஆழமா அலச போறோம். சரி, நேரடியா களத்துக்குள்ளேயே இறங்கிடலாம். ஆரம்பிக்கலாம். சமீபத்துல தான் லேபர் கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று கியர் ஸ்டார்மர் பிரதமரா பொறுப்பேற்றார் இல்லையா? ஆமா. ரொம்ப பெரிய மெஜாரிட்டி கிடைச்சது அவங்களுக்கு. எல்லாம் ரொம்ப சீரா போயிட்டு இருக்குன்னு நம்ம நினைச்சா, கட்சிக்குள்ளேயே 70க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் பிரதமர் மேல அதிருப்தியில இருக்காங்கன்னு தரவுகள் சொல்லுது. ம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இவ்ளோ பெரிய மெஜாரிட்டி இருக்கும்போது ஏன் இந்த அமைதியான கிளர்ச்சி நடக்குது? எனக்கு இது ரொம்ப முரண்பாடா தோணுதே. பாத்தீங்கன்னா, மேலோட்டமா பாக்கும்போது இது ஒரு முரண்பாடு மாதிரி தான் தெரியும். ஆனா, தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது வேற. மக்களோட அந்த உணர்வுபூர்வமான நம்பிக்கைய, அதாவது எமோஷனல் ட்ரஸ்ட சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வேற. ஓஹோ, அதாவது ஓட்டு போட்டாலும் முழு நம்பிக்கை இன்னும் வரலையா? கரெக்ட். லேபர் கட்சி ஒரு பெரிய வெற்றிய பெற்றிருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா, மக்கள் அவங்க மேல முழு நம்பிக்கை வச்சு வாக்களித்தாங்களா? அல்லது முந்தைய கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தின் மேல இருந்த கோவத்துல வாக்களித்தாங்களா? அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. செகண்ட் ஆப்ஷன் தான் உண்மையா இருக்கும்னு தோணுது. அதேதான் கார்டியன் தரவுகள்ல உள்ள ஒரு லேபர் கட்சியின் உள்வட்டார நபரும் சுட்டிக்காட்டுறார். வாக்காளர்கள் இன்னும் கோவத்தோடவும் ஒரு பாதுகாப்பற்ற உணர்வோட தான் இருக்காங்கன்னு அவர் சொல்றார். ஆமா, புதிய அரசாங்கம் வந்த பிறகும் அந்த பயம் மக்கள் மனசுல இருந்து விலகல. கண்டிப்பா விலகல. இத வாசிக்கும்போது எனக்கு ஒன்னு தோணுச்சு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய கப்பல் புயல்ல சிக்கி தள்ளாடிட்டு இருக்கு, பயணிகள்லாம் பயத்துல கத்துறாங்க. ம். அப்போ திடீர்னு கேப்டன் மாற்றப்படுறாரு. ஆனா புதிய கேப்டன் வந்துட்டாரே அப்படிங்கிறதுக்காக கடலோட சீற்றம் குறைஞ்சிருமா என்ன? ரொம்ப சரியான உதாரணம். கப்பல் இன்னமும் தள்ளாடிட்டு தான் இருக்கு. ஆமா. அந்த பயணிகளோட பயமும் கோவமும் அப்படியே தான் இருக்கும். அந்த பயணிகளோட பயம்தான் இப்போ பிரிட்டன் அரசியலோட திசையையே மாத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம். நைஜல் ஃபேராஜ் தலைமையிலான ரிஃபார்ம் யூகே கட்சியோட அசுர வளர்ச்சியை நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஆமா, அவங்க பெரிய அளவுல வளர்ந்துட்டு வராங்கன்னு செய்திகள்ல பார்த்தேன். இது ஏதோ ஆளும் கட்சியின் மீதான ஒரு தற்காலிக அதிருப்தி ஓட்டு, அதாவது ஒரு புரொட்டஸ்ட் ஓட்டு வாங்குற இயக்கம்னு இனிமே நாம புறக்கணிக்க முடியாது. அப்படியா? அதுக்கு பின்னாடி வேற என்ன காரணங்கள் இருக்கு? குடியேற்றம், அப்புறம் வாங்க முடியாத அளவுக்கு எகிரி கிடக்கிற வீட்டு விலைகள். ஆமா, ஹவுசிங் மார்க்கெட் ரொம்ப மோசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம தேசிய சுகாதார சேவையான NHSல உள்ள நீண்ட காத்திருப்பு பட்டியல்கள். இது எல்லாத்தையும் மக்கள் தற்போதைய சிஸ்டமோட தோல்வியா தான் பாக்குறாங்க. இந்த அமைப்பு முறையே தங்களுக்கு எதிரா வேலை செய்யுதுன்னு மக்கள் நினைக்கிறாங்களா? எக்ஸாக்ட்லி. அந்த ஆழமான கோபம் தான் தற்போதைய பிரிட்டன் அரசியலோட மிக வலிமையான எரிபொருளா மாறியிருக்கு. மக்கள் கோவப்படுறாங்க, அரசியல் களம் சூடாகுது அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. ஆனா இந்த அரசியல் பதற்றம் அப்படியே பொருளாதார சந்தைகள்லயும் எதிரொலிக்குது பாத்தீங்களா? அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பொருளாதாரமும் அரசியலும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சது தானே. உண்மைதான். நான் தரவுகள்ல ஒரு வார்த்தையை படிச்சேன். 30 ஆண்டு கில்ட் ஈல்ட்ஸ், அதாவது 30 இயர் கில்ட் ஈல்ட்ஸ் அப்படின்னு. ஆமாங்க. அது கடந்த 30 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு உச்சத்தை நெருங்கி இருக்குன்னு போட்டிருந்தது. முதலீட்டாளர்கள் ரொம்ப பீதியில இருக்காங்கன்னு சொல்றாங்க. ம். இது ரொம்ப சீரியஸான ஒரு பொருளாதார சிக்னல். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். முதல்ல இந்த கில்ட் ஈல்ட் அப்படின்னா என்னன்னு எனக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏதோ பெரிய டெக்னிக்கல் வார்த்தையா இருக்கே. இத நாம ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு பேங்க் கிட்ட போய் லோன் கேக்குறீங்கன்னு வச்சுப்போம். சரி. உங்ககிட்ட நிரந்தரமான வேலை இல்ல, உங்களுக்கு ஏற்கனவே நிறைய கடன்கள் இருக்கு அப்படின்னா பேங்க் என்ன நினைப்பாங்க? ஓ, இவருக்கு கடன் கொடுக்கறது பெரிய ரிஸ்க் அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்ட். ரிஸ்க் அதிகம் நினைச்சு உங்ககிட்ட அதிக வட்டி வசூலிப்பாங்க. சரியா? ஆமா, லாஜிக் தான். இதுதான் கில்ட் ஈல்ட். பிரிட்டன் அரசாங்கம் தன்னுடைய செலவுகளுக்காக முதலீட்டாளர்கள் கிட்ட வாங்கும் கடனுக்கான பத்திரம் தான் இந்த கில்ட். ஓஹோ, அப்போ அரசாங்கத்தோட பாண்டு தான் கில்ட். ஆமா. இப்போ முதலீட்டாளர்கள் பிரிட்டன் அரசாங்கத்துக்கிட்ட அதிக வட்டி, அதாவது ஈல்டு கேக்குறாங்க.
அப்படியென்றால் பிரிட்டன் அரசாங்கத்துக்கு கடன் கொடுக்கறதையே முதலீட்டாளர்கள் ஒரு ரிஸ்க் நினைக்கிறாங்களா? எதனால் இவ்வளவு அவநம்பிக்கை? இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. பிரெக்சிட் ஏற்படுத்திய பொருளாதார அதிர்ச்சியிலிருந்து பிரிட்டன் இன்னும் முழுமையா வெளியே வரல. பிரெக்சிட் பாதிப்பு இன்னும் தொடருது. ஆமாங்க. அது போக பொதுக்கடன் மிக அதிகமா இருக்கு. இதுக்கு மேல இப்போ அரசியலும் கணிக்க முடியாத ஒண்ணா மாறிடுச்சு. அதாவது ஒரு பக்கம் நீண்ட கால பொருளாதார தேக்கம், மறுபக்கம் அரசியல் பிளவு. எக்ஸாக்ட்லி. சந்தைகள் எப்போதுமே ஒரு விஷயத்தை தான் பார்த்து ரொம்ப பயப்படும். அது நிச்சயமற்ற தன்மை, அதாவது அன்சர்டனிட்டி. இந்த வட்டி விகிதம் உயர்றதுனால சாதாரண மக்களுக்கு என்ன பாதிப்பு வரும்? பாதிப்பு ரொம்ப பெருசுங்க. அரசாங்கம் தான் வாங்குற கடனுக்கு கட்ட வேண்டிய வட்டி தொகையே மலை போல குவியும். ஓ, அப்போ அரசாங்கத்தோட பட்ஜெட்ல பெரிய துண்டு விழும். ஆமா. இதனால கல்வி, மருத்துவம் மாதிரியான பொதுச் சேவைகளுக்கு செலவிட வேண்டிய வரிப்பணம் எல்லாமே கடனுக்கான வட்டிக்கே போயிடும். ஆக மேலிடத்துல நடக்கிற இந்த கடன் சுமை நேரா மக்களோட அன்றாட வாழ்வின் ஆணிவேர்களையே பாதிக்குது. கண்டிப்பா பாதிக்கும். இத உள்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி துறைகள்ல நம்ம மிக தெளிவாவே பார்க்க முடியுது. இப்ப பாத்தீங்கன்னா நான் சுவிட்ச போட்டா லைட் எரியுது. அது எனக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் அப்படிதான் தோணும். ஆனா அந்த ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு பின்னால ஒரு பெரும் வணிக போராட்டமே நடக்கிறதா கார்டியன் தரவுகள் சொல்லுது. ஆமா, எரிசக்தி துறை இப்போ பெரிய நெருக்கடியில் இருக்கு. ஜெர்மன் எரிசக்தி நிறுவனமான ஈஆன் பிரிட்டனோட ஓவோ நிறுவனத்தை வாங்குற முடிவுல இருக்காமே. இது வெறும் கார்ப்பரேட் வியாபாரம் மட்டும்தானா? இல்லைங்க, இது வெறும் வியாபாரம் மட்டும் கிடையாது. ஐரோப்பிய எரிசக்தி துறை இப்போ ஒட்டுமொத்தமா ஒரு உயிர் வாழும் போராட்டத்துல, அதாவது ஒரு சர்வைவல் மோட்ல இருக்கு. சர்வைவல் மோடுன்னு சொல்ற அளவுக்கு அங்க என்ன நடக்குது? உக்ரைன் போருக்கு பிறகு எரிவாயு விநியோக சங்கிலி முற்றிலுமா உடைஞ்சு போச்சு. விலையில மிகப்பெரிய ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டுச்சு. ஆமா, கேஸ் விலைகள் பயங்கரமா ஏறிச்சு. அதே நேரத்துல அரசாங்கங்கள் கார்பன் உமிழ்வை குறைக்கணும்னு சொல்லி பசுமை ஆற்றலுக்கு மாறச் சொல்லி நிறுவனங்களை நிர்பந்திக்கிறாங்க. ஓ, கிரீன் டிரான்சிஷன். கரெக்ட். இதுக்கு பல பில்லியன் கணக்குல முதலீடு செய்யணும். இந்த ரெண்டு சுமைகளையும் தாங்க முடியாம சிறிய எரிசக்தி நிறுவனங்கள் ரொம்பவே திணறாங்க. அப்போ வேற வழி இல்லாம பெரிய நிறுவனங்கள் கிட்ட தங்களை வித்துடுறாங்களா? ஆமாங்க. சிறிய நிறுவனங்களை பெரிய நிறுவனங்கள் விழுங்கி தங்களை மார்க்கெட்ல நிலைநிறுத்திக்க முயற்சிக்கிறாங்க. நீங்க சொன்ன ஈஆன் மற்றும் ஓவோ இணைப்பு அப்படிங்கிறது அந்த சர்வைவல் மோடோட ஒரு பகுதி தான். ஓஹோ, எரிசக்தி துறையில இப்படி ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அடுத்து மக்களோட உயிர்நாடியான மருத்துவத்துறையை பார்ப்போம். சரி, NHS பத்தி சொல்லுங்க. இங்கிலாந்தோட சுகாதார அமைப்புல நோயாளிகளோட தரவுகளை ஒரே டிஜிட்டல் குடையின் கீழ் கொண்டு வரும் திட்டம் வேகப்படுத்தப்படுதுன்னு படிச்சேன். ஆமா, டிஜிட்டல் பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ் சிஸ்டம். அதாவது ஒரு நோயாளி எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அவரோட முழு மருத்துவ வரலாறும் உடனே டாக்டர் ஸ்கிரீன்ல வந்துடும். இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா தானே இருக்கு. எந்த ஒரு மெடிக்கல் ஃபைலையும் நாம சுமந்துகிட்டு அலைய தேவையில்லை. இதுல என்ன பெரிய பிரச்சனை வந்துற போகுது? செயல்திறன் அப்படின்னு வரும்போது இது ஒரு அற்புதமான திட்டம் தான். டாக்டர்களுக்கு தேவையற்ற நேரம் மிச்சமாகும். ஆமா, ட்ரீட்மெண்ட் உடனே ஆரம்பிக்கலாம். ஆனா மறுபக்கம் இதுல ஒரு மிகப்பெரிய அபாயம் ஒழிஞ்சிருக்கு. உங்களோட மிக தனிப்பட்ட உணர்திறன் வாய்ந்த மருத்துவ தரவுகள். அதாவது எனக்கு என்ன நோய்கள் இருக்கு, என்ன மாத்திரைகள் சாப்பிடுறேன் அப்படிங்கறது எல்லாமே வா. ஆமா, அது ஒட்டுமொத்த தரவு உரையும் ஒரே மையப்படுத்தப்பட்ட சர்வர்ல, அதாவது சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸ்ல வைக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓ, நீங்க பிரைவசி பத்தி பேசுறீங்க. இததான் தனி உரிமை ஆர்வலர்கள் கேக்குறாங்க. இந்த சிஸ்டம் எவ்வளவு பாதுகாப்பானதா இருக்கும்? ஒருவேளை ஹேக்கர்கள் இந்த தரவுகளை திருடினா உங்களோட மொத்த மருத்துவ அடையாளமுமே அம்பலமாக்கிடும் இல்லையா? அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். நீங்க சொல்றத பார்த்தா நோயாளிகளை குணப்படுத்துறதுக்கு ஒரு டாக்டர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டலோட சைபர் செக்யூரிட்டியும் முக்கியம்னு தோணுது. அதுதான் நிதர்சனம். நவீன மருத்துவம் அப்படிங்கிறது இனி டேட்டா உள்கட்டமைப்பை நம்பிதான் இயங்க போகுது. இது வெறும் தொழில்நுட்ப மாற்றம் மட்டும் இல்ல. கண்டிப்பா இல்ல. மக்கள் தங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைய அரசிடம் எவ்வளவு தூரம் ஒப்படைக்க தயாராக இருக்காங்க அப்படிங்கிற தனி உரிமை பிரச்சனை இது. நீங்க டேட்டா உள்கட்டமைப்புன்னு சொன்னதுமே எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. என்னது அது? நாம அனைவருமே இந்த டேட்டா, செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI, கிளவுடு, இது எல்லாம் ஏதோ வானத்துல மிதக்கிற ஒரு மாயாஜாலம் மென்பொருளா, கண்ணுக்கு தெரியாத ஒன்னாதான் நினைச்சிட்டு இருக்கோம். நிறைய பேரோட புரிதல் அப்படிதான் இருக்கு. ஆனா நிஜத்துல அது அப்படி இல்லையே. கார்டியன் நாளிதழோட தரவுகளை பார்த்தபோது நான் நிஜமாவே ஆச்சரியப்பட்டு போனேன். டேட்டா சென்டர்கள் பத்தி சொல்றீங்களா? ஆமாங்க. பிரிட்டன்ல உள்ள பழைய சினிமா ஸ்டுடியோக்களும் உபயோகமில்லாத தொழிற்சாலைகளும் இப்போ பிரம்மாண்டமான AI டேட்டா சென்டர்களா மாற்றப்பட்டு வருதாம். உண்மைதான்.
செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது ஏதோ காற்றில் இயங்கும் ஒண்ணு கிடையாது. பின்ன எப்படி இயங்குது? நீங்க சாட் ஜிபிடி மாதிரியான ஒரு ஏஐ மாடல் கிட்ட ஒரு கேள்வியை கேக்குறீங்க. அது எப்படி உடனே பதில் அளிக்குது? பின்னாடி ஏதோ ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ்க்காக பிரம்மாண்டமான கம்ப்யூட்டர் சர்வர்கள் உலகத்தோட எங்கோ ஒரு மூலையில உள்ள டேட்டா சென்டர்கள்ல இடைவிடாம இயங்கிக்கிட்டு இருக்கு. ஓஹோ. இந்த சர்வர்கள் இயங்குறதுக்கும் அவை சூடாகாம இருக்கிறதுக்கு குளிர்விக்கிறதுக்கும் நாம கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாத அளவிலான மின்சாரமும் தண்ணீரும் தேவைப்படுது. அப்போ ஏஐக்கு அவ்வளவு எனர்ஜி தேவையா? ஆமா, இததான் நாம ஏஐயோட அசுரத்தனமான ஆற்றல் பசி, அதாவது எனர்ஜி ஆப்படைட் அப்படின்னு சொல்றோம். ஆச்சரியமா இருக்கு. கண்ணுக்கு தெரியாத ஒரு டிஜிட்டல் புரட்சி நிஜ உலகத்தோட நிலத்தையும் மின்சாரத்தையும் இவ்வளவு வேகமா ஆக்கிரமிக்குது. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற ரியாலிட்டி. ஆனா இங்கேயும் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. ஒரு பக்கம் ஏஐ டேட்டா சென்டர்கள் தனியார் நிறுவனங்களால கண்ணிமைக்கும் நேரத்துல கட்டி முடிக்கப்படுது. மறுபக்கம் மக்களோட அன்றாட பயன்பாட்டுக்கான ரயில்வே திட்டங்களை பாருங்க. கிரேட் பிரிட்டிஷ் ரயில்வேஸ்க்கு கீழ் தொடங்கப்படுற கேம்பிரிட்ஜ் சவுத் ரயில் நிலைய திறப்ப பிரிட்டன் அரசாங்கம் ஏதோ மாபெரும் உள்கட்டமைப்பு நவீனமயமாக்கலா முன்னிறுத்துறாங்க. ஆமா, அது செய்திகள்ல பெரிய அளவுல பேசப்படுது. ஆனா உண்மையில இது பல பத்தாண்டுகளா தாமதமாகி கிடந்த திட்டம் அல்லவா? ரொம்ப சரியா பிடிச்சிட்டீங்க. இதுதான் தனியார் துறைக்கும் அரசியல் அதிகாரம் சார்ந்த பொதுத்துறைக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். அதாவது பிரைவேட் செக்டர் வேகமா செயல்படுறாங்க. ஆமா, பிரிட்டனோட ரயில்வே நெட்வொர்க் நவீனமயமாக்கல் அப்படிங்கிறது பல தசாப்தங்களாவே வெறும் காகிதங்கள்ல மட்டுமே விவாதிக்கப்பட்டு வருது. ஏன் இவ்ளோ தாமதம்? ஏன்னா பொது உள்கட்டமைப்பு திட்டங்கள் அப்படிங்கிறது மக்களோட பயன்பாட்டுக்காக தொடங்கப்படுறதை விட அரசியல் கட்சிகள் தங்களோட தேர்தல் வாக்குறுதிகளின் அடையாளங்களா காட்டுறதுக்காகவே பயன்படுத்தப்படுது. ஓ, அதனாலதான் ரொம்ப மெதுவா நடக்குதா? ஆமா, கண்ணுக்கு தெரியாத ஏஐ உள்கட்டமைப்பு பல மடங்கு வேகத்துல வளரும்போது லட்சக்கணக்கான மக்கள் தினமும் பயணம் செய்யற கண்ணுக்கு தெரியும் கட்டமைப்பு அரசியல் கோப்புகளுக்குள்ளேயே தூங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு தேசத்தோட முன்னுரிமைகள் எப்படி தவறா இருக்கு அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. கண்டிப்பா. இதுவரை நாம பிரிட்டனுக்குள்ள நடக்கிற அரசியல், பொருளாதார கடன், டேட்டா மையங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு பத்தி ரொம்ப விரிவா பேசணும். இதையெல்லாம் கேட்கும்போது பிரிட்டன் தனக்குள்ளேயே ஏதோ பெரிய போராட்டங்களை சந்திச்சிட்டு இருக்குன்னு தோணுது. ஆனா எந்த ஒரு நாடும் உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு தனித்தீவு கிடையாதே. நிச்சயமா இல்ல. குளோபலைசேஷன் உலகத்துல எல்லாமே கனெக்டட் தான். உலகெங்கும் நடக்கிற அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் எப்படி நேரா லண்டன் தெருக்களுக்கும் சந்தைகளுக்கும் வருதுன்னு பார்க்கும்போது புல்லரிக்குது. நீங்க எதை மீன் பண்றீங்க? உதாரணத்துக்கு ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் மத்திய கிழக்குல, குறிப்பா ஈரான்ல ஒரு பதற்றம் உருமானா அது எப்படி லண்டன் சந்தையில பணவீக்கமா மாறுது? நவீன உலகத்தோட மிக கசப்பான புவிசார் அரசியல், அதாவது ஜியோபாலிட்டிக்ஸ் உண்மை இதுதான். எப்படி இது கனெக்ட் ஆகுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். பிரிட்டன் மாதிரியான நாடுகள் தங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எரிசக்தியையும் பொருட்களையும் உலகளாவிய விநியோக சங்கிலிகளை நம்பித்தான் இருக்கு. ஓ, குளோபல் சப்ளை செயின்ஸ். ஆமா, ஈரான்லயோ அல்லது செங்கடல்லையோ ஒரு போர் பதற்றம் ஏற்பட்டா எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்களோட போக்குவரத்து பாதிக்கப்படுது. ரூட் மாறும்போது செலவு அதிகமாகும்ல? கரெக்ட். கப்பல்களுக்கான இன்சூரன்ஸ் செலவு அதிகரிக்குது, எரிபொருள் விலை கூடுது. அதோட எஃபெக்ட் நேரா சாதாரண மக்கள் மேலதான் விழுது. எக்ஸாக்ட்லி. அந்த சுமை முழுவதும் நேரடியாக பிரிட்டன் மக்களோட சூப்பர் மார்க்கெட் பில்கள்லயும் பெட்ரோல் நிலையங்கள்லயும் பணவீக்கமா இன்ஃப்ளேஷனா வந்து விழுது. அப்போ உள்நாட்டு பொருளாதாரம் அவங்க கண்ட்ரோலே இல்லைன்னு சொல்றீங்களா? அதுதான் கசப்பான உண்மை. பிரிட்டனோட அன்றாட வாழ்க்கைய பாதிக்கிற பல பொருளாதார சக்திகள் இப்ப பிரிட்டன் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டிலேயே இல்ல. பொருளாதார பாதிப்பை விட சமூக பாதிப்பு இன்னும் நேரடியா தெரியுதே. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். காசா மோதலோட எதிரொலியா லண்டனோட டவுனிங் ஸ்ட்ரீட் அருகே பல்லாயிரக்கணக்கான மக்கள் போராட்டம் நடத்துறதையும் யூத எதிர்ப்பு குறித்த கவலைகள் அதிகரிச்சிருக்கிறதையும் தரவுகள் காட்டுது. இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஒரு அயல்நாட்டு போர் எப்படி ஒரு நாடோட உள்நாட்டு சமூக பிரச்சனையா தெருக்கள்ல நடக்கிற போராட்டமா மாறுது? இதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இணையமும் புலம்பெயர்ந்த சமூகங்களும் தான். டயஸ்போரா கம்யூனிட்டிஸ்னு சொல்லுவாங்களே, அவங்களா? ஆமாங்க. இன்னைக்கு உலகளாவிய மோதல்கள் புவியியல் ரீதியா வெகு தொலைவில் நடப்பவை கிடையாது. ஸ்மார்ட் போன்கள் வழியா போரோட கோர முகங்கள் நொடிப்பொழுதுல மக்களோட கைகளை வந்தடையுது. ஆமா, சோஷியல் மீடியாவில் உடனே வீடியோக்கள் வந்துடுது. இது மக்கள் கிட்ட ஆழமான உணர்வுபூர்வமான அதிர்வலைகளை ஏற்படுத்துது. வெளிநாட்டு பிரச்சனைகள் உடனே உள்ளூர் தெருக்களோட உணர்ச்சிகரமான பிரச்சனைகளா மாறிடுது. இது அரசாங்கத்துக்கு பெரிய தலைவலி தானே? ரொம்ப பெரிய சவால். ஏன்னா வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது இப்ப உள்நாட்டு பாதுகாப்போட நேரடியாக பின்னி பிணைஞ்சிடுச்சு.
அரசியல், போர், பொருளாதாரம் இவை மட்டுமா எல்லைகளை தாண்டி வருது? நோய்களும் தானே? ஓ, அந்த கப்பல் சம்பவம் பத்தி வரீங்களா? ஆமாங்க. தரவுகள்ல நான் படிச்ச ஒரு செய்தி என்னை ரொம்பவே சிந்திக்க வச்சுது. எம்வி ஹாண்டியஸ் அப்படிங்கிற ஒரு சொகுசு கப்பல்ல ஹேண்டாவிரஸ் தொற்று ஏற்பட்டதால சுகாதார அதிகாரிகள் உடனடியாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஹேண்டா வைரஸ். முதல்ல இந்த ஹேண்டா வைரஸ் அப்படின்னா என்ன? கோவிட் அளவுக்கு இது பயப்படக்கூடிய ஒண்ணா? எதுக்காக இவ்வளவு பதற்றம்? ஹேண்டா வைரஸ் அப்படிங்கிறது பொதுவா எலிகள் மாதிரியான கொறித்துண்ணிகள் மூலமா பரவுற ஒரு வைரஸ். ஓ, எலிகள் மூலமா பரவுமா? ஆமா, இது கோவிட்-19 போல காற்றுல மனிதர்களுக்கு இடையே மிக எளிதா பரவக்கூடிய ஒண்ணு கிடையாது. இது ரொம்ப அரிதான ஒண்ணுதான். அப்புறம் ஏன் அதிகாரிகள் இவ்ளோ அலர்ட் ஆகுறாங்க? இங்க நாம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த வைரஸ் அல்ல, மக்களோட எதிர்வினைய, அதாவது ரியாக்ஷன. ஓஹோ, அதாவது கோவிட் பெருந்தொற்று ஏற்படுத்தின அந்த பயம் இன்னும் மக்கள் மனசை விட்டு போகலன்னு சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. இது கோவிட் கொடுத்த ஒரு சைக்கலாஜிக்கல் மெமரி, ஒரு உளவியல் நினைவகம்னு சொல்லலாம். ஆமா, அந்த லாக்டவுன் பயம் எல்லாமே இன்னும் பசுமையா இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்பு உலகமே முடங்கி போனத மக்கள் இன்னும் மறக்கல. அதனால இப்ப எந்த ஒரு மூலையில எந்த ஒரு கப்பல்ல ஒரு புதிய வைரஸ் பத்தின செய்தி வந்தாலும் அது உடனே மக்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய பீதியை உருவாக்குது. ஆமா, சுகாதார அதிகாரிகளும் எந்த ரிஸ்க்கும் எடுக்க தயாரா இல்ல. அதனால உடனடியாக அலர்ட் மோடுக்கு போயிடுறாங்க. உலகமயமாக்கல் அப்படிங்கிறது பொருட்களை பரிமாறிக்கிறது மட்டும் கிடையாது. பயத்தையும் நோய்களையும் பொருளாதார வீழ்ச்சியையும் கூட அதிவேகமா பகிர்ந்து கொள்வதுதான் அப்படிங்கிறது இது ரொம்ப தெளிவா காட்டுது. 100க்கு 100 உண்மை. சோ, நாம இதுவரைக்கும் அலசிய இந்த தரவுகள் எல்லாம் ஒண்ணா இணைச்சு பாருங்க. லேபர் கட்சிக்குள்ள நடக்கிற அமைதியான கிளர்ச்சி, கில்டீல்டுகள் மூலமா முதலீட்டாளர்கள் காட்டுற பயம், ஈயான் மற்றும் ஊஓ இணைப்பின் மூலமா எரிசக்தி துறையில நடக்கிற உயிர் வாழும் போராட்டம். ஆமா, எல்லாமே கனெக்டட். அது மட்டும் இல்லாம NHS-ஓட மையப்படுத்தப்பட்ட தரவுகள், பழைய தொழிற்சாலைகளை ஒழுங்குற AI டேட்டா சென்டர்கள், பல தசாப்தங்களா தாமதமாகும் ரயில்வே திட்டங்கள். உலகளாவிய மோதல்களோட தாக்கமும் இதுல அடங்கும். கண்டிப்பா. ஈரான் மற்றும் காசா மோதல்களால லண்டன்ல ஏற்படுற தாக்கங்கள், அப்புறம் சொகுசு கப்பல்ல வந்த வைரஸ் செய்தி, தனித்தனியா பார்த்தா சம்பந்தமில்லாதது போல தோன்ற இது எல்லாமே எப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி பணிஞ்சிருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அரசியல் ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது பொருளாதாரத்தை நம்பியிருக்கு. பொருளாதாரம் அப்படிங்கிறது உலகளாவிய விநியோகத்தை நம்பியிருக்கு. கரெக்ட். உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை நம்பியிருக்கு. ஆனா இவை அனைத்துமே மக்களோட உணர்ச்சிகளையும் நம்பிக்கையும் தான் அஸ்திவாரமா கொண்டிருக்கும். அந்த அஸ்திவாரம் ஆட்டம் காணும்போது எல்லாமே ஆட்டம் காணுது. அதான் இங்க விஷயமே. சரி நேயர்களே, இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்யறதுக்கு முன் உங்களுக்கு ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம அனைவருமே AI, டிஜிட்டல் தரவுகள் மற்றும் உலகளாவிய விநியோக சங்கிலிகளை நம்பி நம்மளோட அன்றாட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா. ஆனா உலகத்தோட எங்கோ ஒரு மூலையில நடக்கிற ஒரு சின்னஞ்சிறு மோதலோ, ஒரு சர்வர்ல ஏற்படுற சிறு கோளாறோ, அல்லது ஒரு கப்பல்ல ஏற்படுற சிறு வைரஸ் தொற்று ஏற்பட்டா நம்ம வாழ்க்கையை இயக்குற இந்த கண்ணுக்கு தெரியாத சிஸ்டம்கள், அதாவது இன்விசிபிள் சிஸ்டம்ஸ், எவ்வளவு சீக்கிரமா ஒரு சீட்டுக்கட்டு போல சரிந்து விடும் அப்படிங்கறத நீங்க எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது நிஜமாவே ரொம்ப பயமுறுத்துற ஒரு கேள்விதான். உங்களோட அன்றாட வாழ்க்கை இந்த உடையக்கூடிய சங்கிலிகளை எந்த அளவுக்கு சார்ந்து இருக்குன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி.